யாரும் நினைச்சு பார்க்கல. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையே அப்படிதான். நான் அடுத்த நிமிஷம் என்ன நடக்கணும் நமக்கே தெரியாது. ஆண்டவர் ஆயத்தம் பண்ற இடத்துல என்ன பண்ணுவோம்? ஆராதனை செய்வோம். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதன்படியே இந்த வருஷம் செய்வோம். அல்லேலூயா. அவர் சித்தம் என்னவோ அதை என்ன பண்ணுவோம்? செய்வோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்த வசனம் என்ன? இரக்கமும் மன்னிப்பும் உண்டு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்டா இல்லையா? ஆமென். ஒரு பாடலை பாடி தேவ செய்திக்கு நேரம் கடந்து செல்லும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம 1 மணிக்கெல்லாம் முடிச்சுடுவோம். ஒரு பாடலை பாடி கொஞ்சம் விழி பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Haleluya. Haleluya.
1 மணி நேரமாக வீட்டுக்கு கூடாதா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு 1 மணி நேரம் என்ன பண்ணுவான்? விழித்திருப்போம். அல்லேலூயா. அவர் சகலத்தையும் என்ன பண்ணுவாரா? அவரு சகலத்தையும் நேர்த்தியாய் செய்து புதிதாக்குவார். அல்லேலூயா. ஒரு வசனம் இருக்கிறது. அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 21:5 வாசிங்க பார்க்கலாம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்கிறார். அல்லேலூயா. அவர் கரங்களை தட்டி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன்னால என்னால பழைய காரியத்தை என்ன பண்ண முடியாது? புதுசாக்கவே முடியாது. அல்லேலூயா. அவரால் புதிதாக்க முடியும். அல்லேலூயா. உன்னை என்ன பண்ண முடியும்? புதிதாக்க முடியும். நான் ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயா 43:19 வாசிங்க. 43:19 வாசிங்க. என்ன செய்யறேன்? புதிய காரியத்தை செய்கிறேன். அல்லேலூயா. அது இப்பொழுதே, இந்த நிமிஷமே, இந்த நிமிஷத்துல ஸ்டார்ட். அல்லேலூயா. ஆரம்பம் ஆயிடுச்சு. உனக்கு எனக்கு புதிய காரியத்தை செய்யறதுக்கு ஆண்டவர் இந்த நிமிஷத்துல என்ன பண்ணாரு? ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா. அடுத்து நீங்கள் அதை அறியீர்களா? நீங்கள் அதை அறியீர்களா? யாரை பார்த்து சொல்றாங்க? நம்மள பார்த்தா நீங்கள் அதை அறியீர்களா? அறியீர்களா என்ன? உங்களுக்கு தெரியுமா? நான் புதிய காரியத்தை செய்வேன், அது உங்களுக்கு தெரியுமா? அல்லேலூயா. அப்புறம் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளிகளை ஆழ்களையும் உண்டாக்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5:17 வாசிங்க. இப்படி இருக்கு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அல்லேலூயா. பழையது போயின, ஆமென். எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. போன வருஷத்தோட எல்லாம் போயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. குப்பெல்லாம் சேர்த்து வச்சு என்ன பண்ணோம்? ஒரு இடத்துல வந்தா என்ன பண்ணோம்? வாய் போட்டு சுத்தம் பண்ணிடணும். அல்லேலூயா. அதனால தலையில எல்லா குப்பையும், போன வருஷம் குப்பையில என்ன பண்ணக்கூடாது? சேர்த்து வச்சா என்ன ஆகுமா? அது கொண்டு வரும். அல்லேலூயா. அதனால போன வருஷம் குப்பெல்லாம் தலையில யாரும் சேர்த்து வைக்க வேணாம். எல்லாம் புதிதாயின, பழையவர்கள் எல்லாம் ஒழிந்து போயின. அல்லேலூயா. போன வருஷம் நீ என்னென்ன செஞ்சியோ, அல்லேலூயா, தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள் எல்லாம் ஒழிந்து போனது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சங்கீதம் 51:10 வாசிங்க. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும். நிலவரமான ஆவியின் உள்ளத்திலே சுத்த இருதயம் கேட்கணும். புது வருஷத்துல தான் கேட்கணும். சுத்த இருதயம். அந்த இருதயம் தான் மகா கேடுள்ளதா இருக்கலாம். எப்படி இருக்கலாமா? மகா கேடுள்ளதா இருக்கலாம். அதனால நம்ம என்ன கேட்கணும் இந்த வருஷத்துல? சுத்த இருதயம். அல்லேலூயா. சுத்த இருதயத்தை கேட்போமா? அல்லேலூயா. எத்தனை பேர் சுத்த இருதயத்தை கேட்க போறீங்க? அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. ஞானத்தை கேளுங்க. எதை கேளுங்க? ஞானம். ஞானம் பெற்றவன் பலம் உள்ளவனா. அல்லேலூயா. சாலமோனுக்கு என்ன கொடுத்தாரு? ஞானத்தை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாமும் கூட இந்த உலகத்துல இந்த வருஷம் முழுவதும் வாழறதுக்கு ஞானம் வேணும். அல்லேலூயா. யாரையும் நம்ம ஏமாற்றக்கூடாது, நம்மளும் யாருக்கும் ஏமாறக்கூடாது. அல்லேலூயா. நம்மளையும் யாரையும் ஏமாற்றக்கூடாது. அல்லேலூயா. இதுக்கு என்ன வேணுமா? ஞானம் வேணும். ஞானம் யாருக்குள்ள இருக்குது? நன்மையான எந்தையும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவிலிருந்து இறங்கி வருகிறதாம். இந்த ஞானத்தை கொடுக்குற ஒரு ஞானத்தில் குறைவுடனா இருந்தா என்ன பண்ணுவாங்க? சம்பூர்ணமாய் கொடுக்கிற கர்த்தர் இடத்துல கேட்க கடவுள். அல்லேலூயா. யாருக்கு கேட்க போறோம்? கர்த்தர் இடத்துல கேட்க போகிறோம். சாலமோன் ராஜா ஒரு நாள் சேவா என்ற ராஜஸ்திரி அவரை ஐயா சொல்ற நினைக்கிறாரு, பிரசங்கத்தை விட்டு எங்கேயோ போயிருக்காரு, நான் வந்துடுவேன் கடைசி நேரத்தில் சொல்லுறேன். சேவாஸ்திரி என்ன பண்ணலாம்? சாலமோன் ஞானத்தை கேட்கறதுக்கு அந்த தேசத்துல இருந்து வந்தாலாம். கர்த்தருக்கு சொல்றான். வந்து பார்த்தா சாலமோனுடைய ஞானம் மகா பெருசா இருக்கு. கர்த்தருக்கு சொல்றான். ஆனா இருந்தாலும் அவர் அறிவாளி, ஞானம் உள்ளவர். அவர் டெஸ்ட் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? ஒரு நல்ல அழகான பூ, என்ன பண்ணலாம்? அழகான பூ
ஒரு பிளாஸ்டிக்ல அதே மாதிரின்னு ஒரு பூ, 2 பூவும் கொண்டாந்து ராஜா கிட்ட எதிர வச்சுட்டு, எதிர கிட்ட வைக்கல, ஏன்னா மோந்து பார்த்தா வாசனை வந்துடும் இல்லையா, அதில் தூரம் வச்சுட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இதுல ஒரிஜினல் பூ எது, பிளாஸ்டிக் பூ எது, என்ன பண்ணோம் கண்டுபிடிச்சி சொல்லணும். அல்லேலூயா. ராஜா ஞானம் உள்ளவர் இல்லையா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே காவலாளி என்ன பண்ண கட்லெட் கொடுத்தாரு, நீங்க தோட்டத்தில் இருக்கிற வண்ணத்து பூச்சிங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் பிடிச்சின்னு வாங்க. பிடிச்சின்னு வந்து என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல அரண்மனை விட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விட்ட உடனே அந்த வண்ணத்து பூச்சி என்ன பண்ணுச்சு, ஒரிஜினல் பூ மேல உட்காந்து. அல்லேலூயா. ஏன்னா அந்த மகரந்தம் இருக்குது, அதுல ஜீவன் இருக்குது. அல்லேலூயா. ஒரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு வண்ணத்து பூச்சிக்கு தெரியுது அல்லேலூயா உயிர் உள்ளது எதுன்னு. அல்லேலூயா. எங்க ஜீவன் இருக்குது அதுக்கு தெரியுது. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு யாருக்கு தெரியல, தேசத்துக்கு தெரியல. ஜீவன் உள்ள தேவன் யாருன்னு தேசத்துக்கு தெரியல. அல்லேலூயா. அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தவர் தான் இயேசு. அல்லேலூயா. ஜீவனை அழிக்க வந்தவர் இயேசு இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ண பண்றவங்க. கடந்த நாள் நீங்க டிவியில பார்த்துருக்கீங்க. அல்லேலூயா. ஒரு அருமையான அன்னபூர்ணி ஒரு சகோதரி என்ன பண்ணிட்டா, வாங்குறீங்களா இல்லையா, நான் தான் அல்லேலூயா. கடைசிங்களாச்சு சும்மா சாட்சி கேட்டு நேரத்தை போயிட்டாங்க. அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா. யாரு, சதா காலங்களில் தான் முடியாது, சதா காலங்களிலும், சதா காலங்களிலும். உலகம் தோற்றத்துக்கு முன்னாடி இருந்து முடிகிற வரைக்கும் அவரே தேவன். அல்லேலூயா. அவரை தான் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவரை தான் தேட வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆகினால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கை சீரமைக்கணும்னா யார்கிட்ட போனோம், அவர்கிட்ட தான் போனோம். கிட்ட போகணுமா, அல்லேலூயா, தெய்வாதங்கிட்ட போகணுமா, குறிச்சொல்றங்கிட்ட போகணுமா, இல்ல. அல்லேலூயா. இயேசு என்கிற ஒரே தெய்வம். அல்லேலூயா. நிகரற்றவர், ஈடு இணை இல்லாதவர். அல்லேலூயா. அவராங்க நம்ம போனோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா, என்ன ஆகும், 17:8 வாசிங்க. மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்கு பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கும் என்ன ஆகும், 17:8 தான். ஆரோனின் கோல் துளித்திருந்தது, துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. 12 கோத்திரம், 12 கோத்திரத்துல யார் ஆண்டவருடைய வேலையை செய்யறதுன்னு ஒரு பெரிய, அல்லேலூயா, ஆசாரிய வேலையை செய்யறது யாருன்ற ஒரு பிரச்சனை வந்தது. அப்போ 12 தலைவர்கள் என்ன பண்ணோம், அந்த கோத்திர தலைவர்கள் பேரை எழுதி என்ன பண்ணோம், கோலை எடுத்துன்னு வந்து மோசே கிட்ட கொடுக்கணும். அப்போ அந்த மோசே கிட்ட அந்த லேவி கோத்திரத்துக்கு ஆரோன் என்கிற பேரை எழுதிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு கோலை கொடுத்தாங்க. அந்த கோல் கொடுக்குற நேரம் இரவு நேரம். அல்லேலூயா. இப்ப என்ன நேரமா, இரவு நேரம். அல்லேலூயா. அந்த கோலை என்ன பண்ணான், எடுத்து போய் சாட்சியின் கூடாரத்துல வச்சான். அல்லேலூயா. வச்ச உடனே அந்த கோல் என்ன ஆச்சுது, என்ன பண்ணுச்சுமா, முதல் துளிர்த்தது. என்ன பண்ணுதுமா, துளிர்த்தது. துளிர்த்ததுன்னா என்ன அர்த்தம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. துளிர்த்ததுன்னா என்னம்மா, அது வளருகிறது. எத்தனை பேர் அல்லேலூயா துளிர்கிறத பார்த்துக்கிறீங்க. அல்லேலூயா. துளிர்கிறதுன்னா அது வளருகிறது. அல்லேலூயா. அந்த வசனம் என்ன சொல்றது பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏசாயாவோட ஒரு வசனம் இருக்கு, 58:8 வாசிங்க. 58:8. அப்பொழுது விடிய காலம் வெளுப்பது போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளித்தது. உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் என்ன பண்ணுது, துளிர்க்கிறது. உன் சுகம், நீ சொல்லு, என் சுக வாழ்வு துளிர்க்க போகிறது, என் சுக வாழ்வு துளிர்க்க போகிறது. ஆரோனின் கோல் ஒரே ராத்திரியில துளிர்த்தது போல இன்னைக்கு ராத்திரி வேலையில வந்திருக்கிற எனக்கு என்ன பண்ண போகுது, சுக வாழ்வு துளிர்க்க போகிறது. அல்லேலூயா. நீதிமான் என்ன பண்ணுவோம்னா வேறு துளிர்க்குமா, என்ன பண்ணுமா, துளிர்க்குமா. நீதிமன்ற வேறு துளிர்க்கும். துளிரை போல தழைப்பார்களாம். தழைப்பார்கள் என்னது,
பெருகுவார்கள். அல்லேலூயா. துடிக்கிறது மாத்திரம் அல்ல, நீ பெருக போகிறாய். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்களுக்கு நடக்கும். அல்லேலூயா. நீ விசுவாசிக்கிறன்னா ஏதோ ஒரு வார்த்தைன்னா நடக்கிறது கஷ்டம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் அது மாத்திரம் இல்ல, அடுத்தது நம்ம பண்ணுச்சு என்ன பண்ணுச்சு? பூ பூத்துதான். என்ன பண்ணிச்சோமா? பூ பூத்துதான். பூ கத்துற பூல என்ன இருக்கும்? பூல போனீங்களா, ஊட்டிக்கு போனீங்களா, அங்க பூவை பார்த்தீங்கன்னா அழகா இருக்கும். ஒரு மனசுக்கு சந்தோஷம் வரும். என்ன வரும்? சந்தோஷம் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூ பூத்து என்ன பண்ணா, அதுக்குள்ள என்ன இருக்குதான்? வாசனை இருக்குது. பூக்குள்ள என்ன இருக்குது? வாசனை இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வாசனை கமகமகமன்னு என்ன பண்ணோம்? வாசனை அடிக்க கர்த்தருக்கு. நமக்குள்ள கூட ஒரு வாசனை வச்சிருக்கிறார் ஆண்டவர். என்ன வாசனை தெரியுமா? அது ஒரு வசனம் இருக்கிறது பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 14:16 வாசனை. நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அல்லேலூயா. நாளுக்கு நாள் பண்ணுதா? புதிதாக்கப்படுகிறது. இன்னொரு வசனம் இருக்குது. அதுலயே கர்த்தருக்கு 28 தெரியல. அல்லேலூயா. அந்த வசனத்துல அவரை அறிகிற அறிவின் வாசனையை எங்கள் மேல் வீச பண்ணினார். என்ன பண்ணாரா? அவரை அறிகிற அறிவின் வாசனைய. யாரை அறிகிற அறிவின் வாசனைய? அல்லேலூயா. ஒரு கணவரை அறிகிற அறிவின் வாசனையா, இல்ல குடும்பத்தின் வாசனையா? என் குடும்பம் தெரியுமா, என் குழந்தை தெரியுமா, எங்களுடைய அல்லேலூயா எங்களுடைய கெப்பாசிட்டினா தெரியுமா? அல்லேலூயா. அது இல்ல, அவரை அறிகிற அறிவின் வாசனை என்ன பண்ணாராம்? நம்மள வீச பண்ணினார். அல்லேலூயா. அப்ப அந்த அறிவின் வாசனை நம்ம மேல வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் பூ பூத்தது. என்ன பண்ணுச்சு? பூ பூத்தது. அப்புறம் என்ன பண்ணுச்சுமா? வாதுமை பழங்களை கொடுத்தது. என்ன பண்ணுச்சு? வாதுமை பழங்களை கொடுத்தது. மத்திய 21:43 வாசிங்க. ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. அது என்ன கனி? அதற்கேற்ற கனி. தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற கனியா அது. அல்லேலூயா. அது என்ன கனி? 9 கனிகள் இருக்குது இல்லையா? ஆவியின் கனிகள். அந்த கனிகள் என்ன பண்ணுவான்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற கனிகள் இருக்கு. யாராருக்கெல்லாம் உருவாக்குது? தேவராஜ்யம் அவங்களுக்கு கொடுக்கப்படுதா? இன்றைக்கு அல்லேலூயா அவங்களுக்கு தேவராஜ்யம் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. 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 உலக ராஜ்யம் உனக்கு கட்டளை போடுது. அல்லேலூயா. என்ன போடுது? விட்டு வெளியே வராது. அல்லேலூயா. தேவராஜ்யம் உனக்கு கட்டளை போடுவது, ஏற்ற கனிகளை கொடு. அல்லேலூயா. ஏற்ற கனிகளை கொடு என்று சொல்லி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எரேமியா 2:21 வாசிங்க. முற்றிலும் உயர்குல திராட்சை செடியாய் நாட்டினேன். என்ன பண்ணலாம்? உயர்குல திராட்சை செடியா நாட்டினாராம். நம்ம யாருமா? உயர்ந்த குல திராட்சை செடி. நீ யார்? நானே யாரு? உயர்குல. நம்ம கத்திர தேசத்துல சிறுபான்மை ஜனம். நம்ம சொல்றான் சிறுபான்மை ஜனம். நம்ம கத்திர சொல்றோம். ஆனா உலக அளவில் எப்படி இருக்கும் தெரியுமா? உலகம் முழுவதிலும் பெரும்பான்மை ஜனம். அல்லேலூயா. எப்பவுமே ஒரு பெரும்பான்மை ஜனம் தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு செய்யணும். நம்ம ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால வாதுமை மரம் என்ன பண்ணுச்சுமா? ஒரே ராத்திரியில துளிர்த்தது. உன் சுகவாழ்வுக்கு இருக்கும். பூ பூத்தது. என்ன பண்ணுச்சு? நீ வாசனை வீசுவார். அப்புறம் என்ன பண்ணுச்சு? ஏற்ற பழத்தை கொடுத்து. பழம் பலனை தருகிறது. அல்லேலூயா. அது உற்சாகத்தை தருகிறது அந்த பழம். அல்லேலூயா. அதுக்கேற்ற தேவராஜ்யத்துக்கு ஏற்ற கனிகளை உனக்கு கொடுக்குற புதிய வருஷத்துல இதெல்லாம் கர்த்தர் உனக்கு கொடுக்குறார். அல்லேலூயா. நீ என்ன கொடுக்க போற? அல்லேலூயா. அல்லேலூயா. என்னமா கொடுப்ப?
அல்லேலூயா. தம்பி தாட்சன் வந்தான், காணிக்கை கொடுத்துட்டு வாங்கலாமா அப்படின்னு கேட்டான். அல்லேலூயா. கர்த்தருக்கு இது போதுமா? அல்லேலூயா. காணிக்கையை காட்டிலும் கர்த்தர் உன் இருதயத்தை விரும்புகிறார். அல்லேலூயா. உன்னைத்தான் நேசிக்கிறார். அல்லேலூயா. போதகர் வந்து விட்டார், அவர் என்ன பண்றாராம்? உன்னைத்தான் அழைக்கிறார். யார் அழைக்கிறாரு? உன்னைத்தான் அழைக்கிறார். மரியாள் சொன்ன ஒன்னா ஓட்டமா ஒன்னா பாரு. அல்லேலூயா. உன்னை ராத்திரி வேலையில அழைக்கிறார் இயேசு. அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கலாமா? தானியேல் 9:10. எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. என்ன உண்டுமா? இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. அல்லேலூயா. இரக்கங்களும் மன்னிப்பு அவர்கிட்ட இருந்தா நமக்கு என்ன லாபம்? என்ன இருக்குதா? இரக்கங்களும் இருக்குதா, மன்னிப்பு. நீங்க ஒரு 1 லட்ச ரூபாய் வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்க, என் கையில 1 லட்ச ரூபாய் இருக்குது, 1 லட்ச ரூபாய் இருக்குதுன்னா நீங்க சொல்லின்னு இருக்கிறீங்க, அதனால பக்கத்துல இருக்கிறவங்க யாருன்னா லாபம் வருமா? லாபம் வராது. அவர் கையில் என்ன இருக்குது? இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு உண்டு. ஆனால் அதை பெற்றுக்கொள்ள நிபந்தனையும் உண்டு. அல்லேலூயா. 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 எதற்கு விசுவாசிக்கிறீங்க? அதே ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தர் என்ன நிபந்தனை? கர்த்தர் சொல்றேன். உபாகமம் 7:9 வாசிங்க. ஒரு யாத்திராகமம் 20 வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைகொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். எவ்வளவுமா? 1000 தலைமுறை மட்டும் ராத்திரி வேளையில உனக்கு அல்லேலூயா வாக்கு தத்தம் கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ இருப்பியா நான் இருப்பேன்னு தெரியாது. அல்லேலூயா. ஆனா வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. வாக்கு மாறாதவர். அல்லேலூயா. அவரால் செய்ய முடியும். அல்லேலூயா. யாத்திராகமம் 20:6 கூட அப்படிதான் சொல்லுது. கைகொள்ளுகளுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர்களாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி எனக்கு இரக்கம் செய்ய தயாரா இருக்கிறார். அவர் கையில வச்சுக்கல, எனக்கு இறக்கம் செய்யறதுக்கு என்ன பண்றாரு? தயாரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்புறம் ஏழைக்கு இறங்கும் இறக்கம். என்ன இறக்கமா? ஏழைக்கு இறங்குற இறக்கம். 21 நீதிமொழி 21:10 வாசிங்க. துன்மார்க்கனுடைய மனம் பொல்லாப்பை செய்ய விரும்பும். அவன் கண்களில் அவன் அயலாருக்கு இறக்கம் கிடையாது. ஏழைக்கு இறங்குறவன் என்ன பண்ணுறான்? ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஏழைக்கு இறங்குறோம்? அல்லேலூயா. இன்னைக்கு ஏழைக்கு இறங்குற இறக்கம் அல்லேலூயா அவரிடத்துல இருக்கிறது. அல்லேலூயா. அவர் என்ன பண்றாராம்? நீ கர்த்தருக்கு என்ன பண்ற? கடன் அவர் திரும்ப கொடுத்துருவாங்க. என்ன பண்ணுவாராம்? இன்னைக்கு ஏழைக்கு நீ செஞ்ச நான் வந்து இந்த வருஷத்துல திரும்ப கொடுக்க போகிறார். அல்லேலூயா. கர்த்தரை விசுவாசிக்கங்க. கர்த்தர் எனக்கு திரும்ப கொடுக்க போகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, திரும்ப கொடுக்க போகிறார். அல்லேலூயா. 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 யாக்கோபு 2:13 வாசிக்கலாம். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். அப்ப இனிமேல் இந்த வருஷம் உன்னை என்ன பண்ண போறாரு? இரக்கம் உள்ள மனிதனாய் மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கப்புறம் இன்னொரு இறக்கம் பாருங்க. எஜமான் வேலைக்காரன் வந்து எஜமானுக்கு இறங்குகிற இறக்கம். அது சங்கீதம் 127. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 2:2 127:2. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையை சரித்து வருஷத்தின் அப்பத்தை சாப்பிடுவது விருதா? அவரை தமக்கு பிரியமான 127:2. கர்த்தர் நகரத்தை காவாராயில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது இல்ல 123 அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது வந்து வேலைக்காரின் கண்கள் எஜமானின் கைகளை நோக்கி இருக்குமா போல வேலைக்காரியின் கண்கள்
வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டின் கையை நோக்கி எஜமாட்டின் கையை நோக்கிட்டுமா போல எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. அல்லேலூயா. இந்த மாதிரி எத்தனை பேர் பாக்குறீங்க? அல்லேலூயா. பரத்தை நோக்கி கையை நோக்கி, ஆண்டவரே என் கையில போடுங்கப்பா, என் கையை ஆசீர்வதிங்கப்பா, இந்த வருஷம் முழுவதும் நான் என் முதலாளியை பார்க்க வந்து நிற்கிறேன், நான் வேலைக்காரனை போல வந்து நிற்கிறேன். அல்லேலூயா. நீ இரக்கம் செய்யும் வரைக்கும் நான் நோக்கி பார்த்தேன் என்று சொல்லிக்கலாம். நிச்சயமா அந்த வருஷம் முழுவதும் உனக்கு இரக்கம் செய்வாரா செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா. புலம்பல் 3:22 வாசிமா. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவரை இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவர் இரக்கங்களுக்கு முடிவே இல்லையா? அல்லேலூயா. அதுக்கு அளவு நம்மள இரக்கத்துக்கு முடிவே இல்லை, அன்புக்கு அளவே இல்லை, அவரை மனதிற்கும் அவர் இறக்கத்தினால முடிவே இல்லை. இன்னொரு வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யார் மேல இரக்கமா இருக்க சித்தமா இருப்பாரோ அவர் மேல என்ன பண்ணுவாராம்? இரக்கமா இருப்பாராம். இந்த கதை சொல்லுங்க, இந்த புதிய வருஷத்துல வந்திருக்கிற என் மேல அவர் இரக்கமா இருப்பார். என் குடும்பத்து மேல இரக்கமா இருப்பார், என் பிள்ளைகள் மேல இரக்கமா இருப்பார், என் ஜீவன் மேல இரக்கமா இருப்பார், எனக்கு வருகிற நோய்கள் மேல எனக்கு இரக்கமா இருப்பார். அல்லேலூயா. சொல்லுங்க, எவன் மேல இரக்கமா இருக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல நானே இரக்கமுள்ள கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. அது அப்புறம் என்ன இருக்குதுமா? மன்னிப்புகளும் என்ன பண்றான் அவருத்துல உண்டு. அல்லேலூயா. மன்னிப்புகளும் உண்டாம். மன்னிப்பு இல்ல, மன்னிப்புகளும் உண்டு. ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 18:21. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமே என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல 70 தரம் என்று உனக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. பேதுரு முக்கியமான ஒரு பெரிய சீடன். அவன் வந்து என்ன பண்றான்? என்ன கேட்கறான்? ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கறான். என்ன கேட்கறான்? என் சகோதரன் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தான். எத்தனை முறை? 7 தரம். ஆண்டவர் சொல்லாத இவன் பாரு அத்தனை பிரசிங் தரம் என்ன பண்றான்? 7 தரம் பண்ணிக்கிட்டுமா. கேள்வியே அவரே கேட்டுக்கிறாரு, பதில் என்ன பண்றாரு? அவரே சொல்லிக்கிறார். நிறைய பேர் என்ன பண்றோம்? நீங்க கேள்வியா நம்மள கேட்டுங்க, நம்மள பதில் சொல்லிக்கணும். ஆண்டவர் பதில் சொல்ற வரைக்கும் பொறுக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம என்ன ஞானி, அறிவாளி, நமக்கு பலம் இருக்குது. அல்லேலூயா. நம்மளால அதையும் செய்ய முடியும். அல்லேலூயா. இப்படி வந்து ஜனங்க என்ன பண்றாங்க? கேள்வி அவங்களே கேட்டுக்கிறாங்க, பதிலே அவங்கள 7 முறை படிச்ச போதுமா ஆண்டவரே? போதுமானு கூட கேட்கல, 7 தரம் மன்னிக்கலாமா? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, தம்பி உன் நினைவு என்னுடைய நினைவு அல்லப்பா, உன்னுடைய வழி என்னுடைய வழி இல்லை. ஆனா 70 முறை 7 to 70 எவ்வளவு ஆகுதுமா? 490. 490 முறை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீ மன்னிக்கணும். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 18:23 வாசிங்க. மத்தேயு 18:23. எப்படியெனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெஞ்சாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து
தாழ விழுந்து வணங்கி ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும் என்னிடத்தில் பொறுமையாயிரும் எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து தீர்க்கிறேன் எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்து தீர்க்கிறேன்னா அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டார் ஹல்லேலூயா. என்ன பண்ணிட்டாங்க? கடனையும் மன்னித்து விட்டார். நமக்கு மன்னிப்பாரா? மன்னிக்க மாட்டாரா? ஹல்லேலூயா. மன்னிக்கிறதுக்கு அவர் தயவு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்புறம் அவங்கிட்ட எவ்வளவு கடன் வாங்கினா? 100 தாளந்தா வெள்ளி பணம். எவ்வளவுமா? 100 வெள்ளி பணம் வாங்கினான். சுருப்பமா ஒருத்தன் 1 லட்சம் ரூபாய் வாங்கினான். அவனை அவங்க கொடுத்தவன் மன்னிச்சுட்டான். ஒரு 15 ரூபாய் அல்லது 20 ரூபாய் வாங்கணும் ஒருத்தன் யாரண்ட கடன்பட்டவங்கிட்ட. அவங்க என்ன பண்றான்? கூட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சுட்டான். யாரு? 15 ரூபாய்க்கு. ஹல்லேலூயா. அப்போ இதை ஒரு காவலாளி பார்த்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்த்துட்டு போய் சொன்னான், ஐயா எஜமானே, இப்படி சாதாரண விஷயத்துக்கு என்ன பண்ணான்? அவன் தொண்டையை நெரித்து அவனை காவலில் வைத்துட்டான். உடனே கூப்பிட்டு நான் உனக்கு மன்னித்தேன் அல்லவா? அது போல என்ன பண்ணிருக்கணும்? நீ மன்னிச்சிருக்கணுமா இல்லையா? ஒரு வார்த்தையை நீங்க உலகமே பேசு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால செல் அப்படி தள்ளிக்கணும் வந்தா நடிகர் ஒருத்தர் பேசுறாரு. ஹல்லேலூயா. அவ்வளவு ஒரு அருமையா பேசுறாரு. பிரசங்கியார் பேசுற மாதிரி. பிதாவே இவனுக்கு மன்னின்னு சொன்ன அந்த வார்த்தை உலகத்தை அசைக்கிற ஒரு வார்த்தையாய் மாறிவிட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சரித்திரத்தை 2ஆக பிரிக்கிற ஒரு சக்தி இந்த உலகத்துல யாருக்குமே இல்லை. நாம் ஆராதிக்கிற இயேசுவுக்கு மாத்திரமே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பாவங்களை மன்னிக்கிறவர். பாவங்களை மன்னிக்கிறதுக்குன்னா ஒரே ஒருத்தருக்கு தான் அதிகாரம் உண்டு. அது யாருன்னா? இயேசு. ஹல்லேலூயா. அவருடைய நாமமே எல்லாமல் வேறொரு நாமம் என்ன பண்ண முடியும்? கட்டளை வைப்பாங்க. திமிர்வாதக்காரர் கூட்டிட்டு வந்தாங்களே, என்ன சொன்னாரு? ஹல்லேலூயா. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னார். உடனே அவன் என்ன பண்ணான்? நடந்துப்பாங்க. பாவங்களை மன்னிக்கிறவர் இயேசு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆகினால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பாவம் மன்னிக்கப்படாது. என்ன பாவம் தெரியுமா? ஆமென். என்ன பாவமா? பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா பேசுறது மன்னிக்கப்படாது. பரிசுத்த ஆவி நிரம்பி என்ன பண்ணுவாங்க? அவங்கவுங்க என்ன பண்ணுவாங்க? இருக்கிற தேசிய இந்த அம்மா அங்க இருக்கிறாங்கன்னா செவத்துக்கிட்ட பேசி இருப்பாங்க. இந்த பக்கம் இருக்கிறவங்க அந்த பக்கம் நிற்பாங்க. இந்த பக்கம் நிற்கிறவங்க டைரக்ஷனா மாறிடும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனை ஆட்கொள்ள ஆரம்பிச்சா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ன ஆகும்? இடம் திசை மாறிடுவாங்க. ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க? கண்ணை திறந்துக்குன்னு கிண்டல் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? கிண்டல் பண்ணுவாங்க. கர்த்தருக்கு சும்மா நாளும் குதிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சும்மா நாளா குதிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவிக்கு விரோதம் என்ன பண்ணக்கூடாது? அந்த வசனத்தை வாசிங்க, தெரிஞ்சுங்க. மத்தேயு 12:31-32. நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமும் அவர் மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம் என்ன பண்ணாத? மன்னிக்கப்படும். ஆவியானவர் இருக்காரா இல்லையா? ஆமென். பிதாவானவர் ஒரு தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தேவன், பரிசுத்த ஆவியானவரும் தேவன். நீங்க ஆதியாகமத்துல பார்த்தா 3 பேரும் ஒண்ணா வந்துருவாங்க. ஆதியில தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. ஜலத்தின் மேல் ஆவியானவர் என்ன பண்ணாரு? அசைவாடுங்க. 2 ஃபர்ஸ்ட்லயே வந்துடுறாங்க 2 பேரும். ஆதியில வார்த்தை இருந்து அந்த வார்த்தை தேவன். வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்னார். உடனே ஆச்சுது வெளிச்சம் தான் இயேசு. உலகத்துக்கு வெளிச்சம் கொடுத்தவங்க இயேசு. ஹல்லேலூயா. இவங்க 3 பேரும் தேவனாய் இருந்து ஹல்லேலூயா அந்த உலகத்தை காத்து கொண்டிருக்கிறார். மனுஷனுக்கு பாவத்தை மன்னித்து ஹல்லேலூயா செய்தது போல நீங்கள் என்ன பண்ணுங்க? மக்களுடைய பாவங்களை மணி. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 18:35. ஹல்லேலூயா. அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். ஹல்லேலூயா. எப்படி மன்னிக்கணுமா? மனப்பூர்வமா மன்னிக்கணுமா? கர்த்தருக்கு ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் மன்னிச்சிட்டேன் அதனால என்ன பண்ணல போல கத்துக்க. ஆனா என்ன பண்ண மாட்டாங்க? மனப்பூர்வமாய் மன்னிக்க மாட்டாங்க. கர்த்தருக்கு மன்னிப்பது மனுஷனுக்கு மகிமையா? நீதிமொழிகள் சொல்றது மன்னிப்பது என்னதுமா? மனுஷனுக்கு ஒரு மகிமை, தேவ மகிமை. அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில்
ஒரு நியூஸ் வந்தது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வயலில் வேலை செஞ்ச 2 பேர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வயலில் வேலை செஞ்சிருந்தாங்க. பக்கத்து கயனி இருக்குது இல்லையா, அந்த கயனிக்காரன் வந்து ஒரு அடி என்ன பண்ணிட்டாரு, இவர் தள்ளி போயிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போட்டாங்க. சண்டை போடுங்க, பொம்பளைங்க சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா, திடீர்னு என்ன பண்ணுவாங்க, வித்தியாசமா போயிடுவாங்க. கத்திரிக்கு வாயை திறந்து பட்டுன்னு ஆம்பளைங்க ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பொம்பளைங்க என்ன பண்ணுவாங்க, கோவம் வர்ற மாதிரியே பேசிடுவாங்க. கத்திரிக்கு சொல்றோம், அவங்க போய் அடி வாங்கினா தான் அவங்களுக்கு திருப்தியா இருக்கும். யாரு ஆம்பளை போய் அடி வாங்கிக்கின்னு ரத்த கடை எண்ணெய் கடை வந்தா தான் திருப்தியா இருக்கும். அது வரைக்கும் நீ ஆம்பளையா, நீ என்ன இப்படி கேட்கறான், நீ சும்மா கத்திரிக்கு சொல்ற மாதிரி பொறுத்து போக மாட்டாங்க இல்லையா. அப்போ அந்த நிலத்துக்காரர் என்ன பண்ணாரு, மம்டி காம்பை எடுத்து பின்னாடி அடிச்சவனை எதிரில் இருந்த ஆள் செத்து போயிட்டான். கத்திரிக்கு சொல்றேன், அவர் அடிக்கணும்னு அடிக்கல, சும்மா கொலை செய்யணும்னு செய்யல, மம்டி காம்பில் பின்னாடி அடிச்சார், இறந்துட்டான். கத்திரிக்கு சொல்றேன். இப்பெல்லாம் அவர் என்ன கிடைக்கும், போலீஸ் வரும், குற்றத்தை நிரூபிப்பாங்க, உடனே என்ன பண்ணுவாங்க, அவர் ஈபிக்கோ சட்டமாக அவங்களுக்கு தான் தெரியும். அந்த சட்டத்தின் இப்படி என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஆயுள் தண்டனையோ மரண தண்டனையோ கொடுத்துருவாங்க. கத்திரிக்கு சுத்தமா ஆயுள் தண்டனை அவர் கொடுத்துட்டாங்க. கத்திரிக்கு சொல்றோம். ஆனா அவங்க குடும்பத்துல என்ன நடக்குதுன்னா, அவங்க பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்குது, வர முடியல. அவங்க பிள்ளைகள் காய்ச்சலா இருக்கிறாங்க, வந்து பார்க்க முடியல. அவங்க வேதனைப்பட்டு அழறாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் கேட்கறாங்க, ஏன் அழற? ஐயோ, நான் தெரியாத அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டேன், அடிச்சுட்டேன். என் பிள்ளைகளை மறந்துருக்க முடியல, என் பொண்டாட்டி என்னால் மறந்துருக்க முடியல, அவங்க எப்படி இருக்கிறாங்களோ, என் பொண்ணுக்கு கல்யாணம் என்னால் போக முடியல, அழறான். கத்திரிக்கு சோத்திரம். கிட்டத்தட்ட 14 வருஷம் தண்டனை முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு வீட்டுக்கு வராரு. யாரு 14 வருஷம் தண்டனை அமைச்சிட்டு வீட்டுக்கு வராரு. அரசாங்க தண்டனையை சட்டப்படி அவர் என்ன பண்ணாரு, முடிச்சுட்டார். வீட்டுக்கு வந்தவரை ஏற்கனவே கொலை செய்யப்பட்ட தம்பி ஒருத்தன் இருக்கான், அவன் என்ன பண்ணா ஒரு டீம் செட் படின்னு போயிட்டு அவர் வீட்டு வாசலுக்கு போயிட்டான். போயிட்டு பொண்டாட்டி பிள்ளையோட அன்னைக்கு தான் சந்தோஷமா சாப்பிட்றாரு, தலை குடிச்சிட்டு சாப்பிட்றாரு. கூட்டை விட்டு வெளியே வாடா கூப்பிட்டு அங்கேயே அவர் என்ன பண்ணிட்டாங்க, கொலை செஞ்சுட்டாங்க. கத்திரிக்கு சொல்றாங்க. இப்போ அவர் 14 வருஷம் தான் அனுபவிச்சார்ல, இவர் பொண்டாட்டியை புள்ளி விட்டு என்ன பண்ணான், 14 வருஷம் போயிருக்கணும். அல்லேலூயா. மன்னிக்கிற தன்மை உலகத்துல மனுஷனுக்கு இல்லை. அல்லேலூயா. அவங்கள மன்னிக்கிற தன்மை மனுஷனுக்கு இதுதான் உலகத்துல தினத்தோட பேப்பர்ல தான் நடக்குதா இல்லையா, நடக்குதா இல்லையாம்மா, நிச்சயமாக நடக்குது. கத்திரிக்கு சொல்றாங்க. அதனால மன்னிக்கிற தன்மை இதோட நம்ம முடிச்சுட்டு நிறைய இருக்கிறது. கத்திரிக்கு இருந்தாலும் என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. அரசாங்க தண்டனை முடிஞ்சாலும் மனுஷன் தண்டனை கொடுத்துடலாம். அல்லேலூயா. மன்னியாமை. கத்திரிக்கு சோத்திரம். மன்னிக்கலன்னா ஒரு மனுஷனுக்கு, கத்திரிக்கு சோத்திரம், மன்னிக்கலன்னா என்ன நடக்குன்னா, கத்திரிக்கு சோத்திரம், முதல்ல நம்ம 2 பேரும் சண்டைன்னு வச்சுங்களேன், கத்திரிக்கு சோத்திரம், அவன் நம்மளுக்கு பயங்கரமா திரவமா ஏதாவது பண்ணிடுவான், நமக்கு சூனியோட வைப்பான். நம்ம கெட்டு போறது என்ன பண்ணுவான், எல்லா வேலையும் செய்வான். யாரு, எதிராளி. ஆனா அதுக்கு பதிலாக நம்ம செய்ய மாட்டோம். ஏன்னா நம்ம வந்து வேதத்தை கையில் எடுத்துட்டோம். அதுக்கு நல்லா பண்ண மாட்டோம், சூனியம் வைக்க மாட்டோம், கெட்ட வார்த்தை திட்ட மாட்டோம், அவனை அடிக்க மாட்டோம், என்ன பண்ண மாட்டான், எதுவும் செய்ய மாட்டான். ஆனா அவன் மேல பெரிய பாரம் வந்துடும் நம்மளுக்கு. ஐயோ நம்மள இப்படி செஞ்சுட்டானே, ஐயோ நம்மள இப்படி செஞ்சுட்டானே, இவன் நல்லா இருக்கணுமா, அழிஞ்சு போவானா அப்படின்னு அவங்க கூட மனசுக்குள்ள வெளியே கூட சொல்ல மாட்டான். ஏன்னா வெளியே சொன்னாதானே, வாய்விட்டு சொன்னாதானே மனபாரம் மாதிரி நீங்க வெளியே சொல்ல மாட்டாங்க. வெளியே சொல்லாததுனால என்ன நடக்கணும்னா மன அழுத்தம் வந்துடும். என்ன வருமா, மன அழுத்தம். எப்போ பாரு ஒரே மன அழுத்தம். 2வது தலைவலி வருமா. என்ன வருமா, தலைவலி. தலைவலி சாதாரண வலின்னு தான் நினைப்பாங்க எல்லாரும். ஆனா தலைவலி அதனாலதான் வருது. கத்திரிக்கு அந்த தலைவலி வந்தோடனே ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனோடனே என்ன நடக்கும், தலைவலி நல்லாயிடும். ஆனா திரும்ப என்ன பண்ணும் வரும். காரணம் என்னன்னா, அந்த மன்னிக்காத அந்த உள்ளத்துல இருக்கிற வேதனை. இன்னொன்று சரீரத்துல அந்த செல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சிருமா. கத்திரிக்கு புற்றுநோய் வந்தா எப்படி அழியுதோ அது போல அழிய ஆரம்பிச்சிருமா. கத்திரிக்கு சொல்றேன். நாளடைவில் இவன் மன்னிக்காத அந்த மனிதன் நோய்வாய்ப்பட்டு என்ன பண்ணுவான், மருத்துவமனையில சேர்த்து மரணத்துக்கு நேராகி போயிடுவான். அல்லேலூயா. இவனுக்கு எதிராக வாழ்ந்தான் தெரியுமா, அவன் இன்னும் நல்லா போயிட்டு தான் இருப்பான். அல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம். அல்லேலூயா. மன்னிச்சிருவான், போவான், வருவான். அல்லேலூயா. மன்னிக்காதனால இந்த மரணம், மனிதனுக்கு வியாதி வந்தது, மரணம் வருகிறது. கத்திரிக்கு சோத்திரம். அல்லேலூயா. ஆனால் மன்னிக்கிற
ஜனங்கள் கர்த்தருக்கு சொல்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. நீ மன்னித்தியானா இன்னைக்கு சுகமா வாழலாம். அல்லேலூயா. நீ மன்னிச்சு என்ன பண்ணலாம்? சுகமா வாழணும். சுகமாய் வாழ ஒரு வழி உண்டு, அதுதான் மன்னிப்பு. அல்லேலூயா. எத்தனை பேர் இனிமேல் மன்னிக்க போறீங்க? அல்லேலூயா. மனப்பூர்வமாய் மன்னிக்க போறீங்க? அல்லேலூயா. நீ அவர் மன்னித்தது போல நம்ம எவ்வளோ தவறு செஞ்சோம், ஆனால் அதையெல்லாம் அவர் மன்னித்து விட்டார். அதே போல நாமும் மன்னிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் மன்னிக்க போறீங்க? பிதாவே இவர்களுக்கு மன்னிக்க சொன்ன அந்த வார்த்தையின்படியே மன்னிக்கும். அல்லேலூயா. மாறாவின் நீரை தேனாக மாற்றி என்னோடு எத்தனை பேர் இரக்கம் பாராட்ட போறீங்க? எத்தனை பேர் மன்னிக்கிற குணம் வந்துருச்சு? ஒரு கசப்பு இருந்தா அந்த கசப்பை மாறாக தேராக மாற்ற அவரால் முடியும். அவர்கிட்ட ஒப்பு கூட அல்லேலூயா. அந்த புது வருஷத்துல அல்லேலூயா, ஆண்டவரே உங்களிடத்துல இரக்கங்கள் உண்டு, மன்னிப்பு உண்டு, அப்படியே எழுந்து நின்று ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஒப்பு கொடுத்தேன் நான் சரீரத்தில் இன்னைக்கு வியாதியில் சுகம். அல்லேலூயா. அவருக்கு 1000 தலைமுறைக்கு இறங்குற அந்த இறக்கம். அல்லேலூயா. ஏழைக்கு இறங்குற இறக்கம். அல்லேலூயா. இன்னைக்கு முன்னால இறங்க போகுது. அல்லேலூயா. மன்னிக்க மன்னிக்க அல்லேலூயா உன் சரீரத்தில் இப்ப தலைவலிலாம் நீங்குது. அல்லேலூயா. மன்னிக்க மன்னிக்க உன் மன அழுத்தம் நீங்குது. அல்லேலூயா. மன்னிக்க மன்னிக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் நாட்டில் இருக்கிற அடைப்புலாம் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால அல்லேலூயா இப்பொழுது நீங்குகிறது. அல்லேலூயா. நீ மன்னிக்க மன்னிக்க உன் செல்லுலாம் புதிய ரத்தம். அல்லேலூயா. புதிய ரத்தம் அல்லேலூயா சுரக்க ஆரம்பிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிற ரத்தம். அந்த அல்லேலூயா அந்த காலை வேளையில உன் மேல இறங்குது. அல்லேலூயா. ஒப்புக்கொடு 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 ஒப்புக்கொடு. இந்த புது வருஷம் ஒப்புக்கொடு. நான் மன்னிப்பேன் மன்னிப்பேன். ஆண்டவரே நீர் மன்னித்தது போல மன்னிப்பேன். அல்லேலூயா. உங்களுடைய இரக்கம் உள்ளவனா இரக்கம் உள்ளவனா இருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சகலவற்றையும் புதிதாக்குறவரே என்னை புதிதாக்குங்கப்பா, புதிதாக்கி என்னை ஒப்புக்கொடுத்தோம். பிள்ளைகளே, இயேசுவை போல் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்ன தன்னை அடித்தவர்கள், காரி துப்பினவர்கள், கண்களை மூடி தலையில கொஞ்சம் அடித்தவன் யார்? ஞான திஸ்து சொல்லிட்டு சொன்னவளை பார்த்து சொன்னார், பிதாவே விளக்கு மன்னி. நாம் ஆராதிக்கிற இயேசுவிடத்தில் இறக்கங்களும் உண்டு, மன்னிப்புகளும் உண்டு. அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லியிருந்தோம். பதிலுக்கு பதில் செய்யவே கூடாது. அன்பான தேவப்பிள்ளைகள், இந்த ஒப்பு கொடுத்தது கடந்தப்போ நாளை ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்தாராதனை உண்டு. அந்த திருவிருந்தாராதனை பங்கு பெறும்படி இயேசுவின் நாமத்தில் அன்போடு தெரியப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களிലേക്ക് நம்மை சுத்திலும் திருமண வேதத்தின்படி அவருடைய சரீரத்தையும் அவங்களோட ரத்தத்தையும் பாடம் பண்ண நாளை நாம் உயிரிழந்த அந்த முதல் ஆராதனை இருக்கிறதுனால குடும்பம் குடும்பமாக பங்கு பெறும்படி இயேசுவின் நாமத்தில் அன்போடு தெரியப்படுது. கண்கள் இப்படி ஜெபிப்போம். தம்பி தேவ சுந்தரேசன் ஜெபிக்கும் அன்போடு கேட்க ஜெபிப்போம்.
Yes, Daddy. சோதரம். Amen. Hallelujah. Hallelujah. Amen. Yes. Amen. சோதரம். Hallelujah. சோதரம். Hallelujah. Amen. Hallelujah. Amen. Hallelujah. Amen. சோதரம். Hallelujah. Amen. சோதரம். Hallelujah. Amen. ஒரு சிறிய விண்ணப்பம். கூட்டம் முடிந்த பிறகு காப்பியும் கேட்க சாப்பிட்டு சந்தோஷமா செல்லும்படியே சொன்ன அன்போடு மறந்து போயிடாதீங்க. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அச்செய்த சகல உபகாரங்களையும் ஆமென். வழிவாதபடி நம்மை காக்கவும் ஆசத்தவர்களாய் ஒரு மகிமையான சன்னிதானத்துக்கு முன்பாக நிறுத்தவும் வல்லவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் ஐக்கியமும் சமாதானமும் ஜீவ வார்த்தைகளை இந்த புதிய வருடத்திலே முதல் செய்த கொடுத்த தேவதாசரோடும் ஜீவ வார்த்தைகளை கேட்ட என் அன்பு உடன்பிறப்புகளோடும் வருகை மட்டும் பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். ஆமென். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க.